குவைத்தின் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை இன்று நடத்தியுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்களில் சிலர் காயமடைந்துள்ளதுடன் தற்போது விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதுடன் குறித்த விமான நிலையத்திற்கு வந்த விமானங்களும் வேறு இடங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் காரணமாக விமான நிலையத்தின் D1 முனைய கட்டடத்திற்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக பொது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையை மேற்கோள் காட்டி அந்த நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னதாக குவைத் நோக்கி ஈரானால் ஏவப்பட்ட 2 ஏவுகணைகள் இலக்கை அடைய தவறிய அல்லது நடுவழியில் உடைந்தன என்றும் பக்ரைனை இலக்கு வைத்து ஏவப்பட்ட 3 ஏவுகணைகள் அமெரிக்க மற்றும் பக்ரைன் படைகளால் இடைமறித்து அளிக்கப்பட்டன என்றும் அமெரிக்க ராணுவம் தெரிவித்தது. ஈரான் பிராந்திய அண்டைய நாடுகள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவிய போதிலும் அவை அனைத்தும் இலக்குகளை தாக்க தவறிவிட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் இந்த தாக்குதல் முயற்சிகளுக்கு பதிலடியாக அமெரிக்க படைகள் ஹெஷ் தீவில் தாக்குதல்களை நடத்தியதுடன் ஈரானின் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் முறியடித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.